குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க்கிங் வித் ஃபார்ம்ஸு. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, எப்படி வந்துட்டு இமேஜ் இன்செர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆடியோ வீடியோ வந்துட்டு எப்படி இன்செர்ட் பண்ணுறது, பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம லாஸ்ட்டாக அதை பார்த்தோம். ஓகேவா? சில பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒர்க்கிங் வித் ஃபார்ம்ஸு. ஸோ அதான் பார்க்க போகிறோம், தமிழில் படிவங்களுடன் செயல்படல். ஓகேவா? ஸோ லிசன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரல் கான்செப்ட் சொல்லிடணும். ஸோ ஃபார்ம்னா ஒன்று என்ன அப்படின்னா ஒன்றுமே பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபுக்கு வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஆன்லைனில் நம்ம பண்ணுறோமா இல்லையா, ஒரு டிஆர்பியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், ஸோ அதை மாதிரி பார்த்தோன்னா டெட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸு. ஸோ மற்ற ஏதாவது நம்ம ஒரு ஜாபுக்கு வந்துட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது. சரி, எஜுகேஷனுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம என்ன எழுதுனா நம்ம டான்ஸ் செட் எழுதுவோம். அந்த மாதிரி பார்த்தோன்னா நிறைய வந்துட்டு ஜேஇஇ எழுதுகிறோம், அப்புறம் நீட் எக்ஸாமு. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம். ஸோ முன்னெல்லாம் பார்த்தோன்னா எல்லாமே வந்துட்டு நமக்கு ரிட்டன் எக்ஸாம் எல்லாம் மேனுவலாக தான் இருந்தது. சரியா, ஹேண்ட் ரிட்டன் எக்ஸாமாக தான் இருந்தது. இப்போ எல்லாமே ஆன்லைனாக கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அந்த ஆன்லைன் பண்ணும்போது என்னென்னா அதுக்கு ஃபார்ம் நம்ம கொடுக்குற மாதிரி அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நம்ம அப்ஜெக்டிவ் டைப்ஸாக இருக்கும், கொஸ்டின் இருக்கும், ஆன்சர் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், கிளிக் பண்ணுவோம். அந்த ஆன்சர் வந்துட்டு என்னாங்கன்னா உள்ள அங்கே வந்துட்டு அங்கே சர்வருக்கு போயிடும் இல்லையா. ஸோ அந்த ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபார்மு. அப்புறம் வேறு நம்ம என்ன சொல்லலாம்னா ஏதாவது ஒரு அட்மிஷன் ஃபார்ம், ஒரு ஸ்கூல் காலேஜுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு அட்மிஷன் ஃபார்மு. அப்புறம் வேறு ஏதாவது எந்த ஒரு இதனால வந்துட்டு ஒரு எல்ஐசி நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம், அந்த மாதிரி எதனால என்னென்னா இப்போ வந்துட்டு ஃபார்ம் தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் தான் ஃபில் பண்ணுறோம் இல்லையா. இப்போ நம்ம மேனுவலாக பண்ணணும் அப்படின்னா என்னென்னா அந்த ஃபார்ம் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம திருப்பி வந்துட்டு என்னென்னா நம்ம புதுசாக எதாவது ஃபில் பண்ணோம். இப்போ ஆன்லைனில் பண்ணோம் அப்படின்னா என்னாங்கன்னா வந்துட்டு ஏதாவது என்ன பண்ணிக்கலாம், அது மிஸ் ஆகாது அப்படின்னு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அப்படியே என்ன பண்ணலாம் நம்ம சென்ட் பண்ணிடலாம். ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஏதாவது தெரியாத மிஸ்டேக் பண்ணிட்டா கூட நம்ம பேப்பரில் மிஸ்டேக் பண்ணால் அது அவ்வளோதான் வேஸ்ட்டு, இன்னொன்று புதுசாக தான் வாங்கணும். ஆனால் இதில் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம திருப்பி வந்துட்டு நம்ம அந்த ஆப்ஷன்ஸாக மாற்றிக்கலாம். சரியா, திருப்பி வந்துட்டு நம்ம தப்பானதை என்ன பண்ணலாமா கரெக்ட் பண்ணி நம்ம ரைட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார்ம். ஓகேவா? அப்போ அந்த ஃபார்ம் வந்துட்டு நம்ம எப்படி இந்த ஆன்லைன் நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வந்துட்டு ஒரு ஜாப்புக்காக இருந்தாலும் சரி, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு இதுனா அட்மிஷன் ஃபார்மாக இருந்தாலும் எந்த ஒரு ஃபார்மாக இருந்தாலும் எப்படி நமக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு நமக்கு க்ரியேட் பண்ணி இது பண்ணுறாங்க, அந்த ஃபார்ம் எப்படி நமக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது, வியூ ஆகுது, அது எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன வந்துட்டு அட்ரிபியூட்ஸ்லாம் யூஸ் ஆகுது, என்னென்ன டேக்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரி, இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு நமக்கு வந்துட்டு கிரியேட்டிவான நமக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சராக இருக்குது இந்த ஃபார்ம். ஓகே, ரொம்ப எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம எடுத்தோடனே ஃபார்ம் எல்லாம் வந்து டைப் பண்ணுறோம், அப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஒரு 4 பேஜ்னா ஃபஸ்ட் பேஜ் முடிச்சா நெக்ஸ்ட் பேஜ் கொடுக்குறோம், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டா கம்ப்ளீட் கொடுக்குறோம், சப்மிட் கொடுக்குறோம், ஓகே கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி அந்த பட்டன்ஸு அதை போய் நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம், நெக்ஸ்ட்டு கொடுத்தோம், நெக்ஸ்ட் இதுக்கு போகுது, எப்படி இதெல்லாம் ஆகுது. ஸோ அதுதான் ஃபார்மோட ஃபீச்சர்ஸு. அதை எப்படி பண்ண போகிறோங்கிறத நம்ம இந்த கிளாஸில் இப்போ வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பாருங்கள், ஃபார்ம்ஸ் ஆர் யூஸ் டு ரிசீவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி யூசர். ஸோ ஃபார்ம்னா ஒன்றும் கிடையாது, ஒரு யூசர் இருக்காங்கன்னா அந்த யூசர்ட்டு வந்து இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிறது. இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா இப்போ ஜாபுக்கான நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்னா என்ன பண்ணுறோம், அப்போ ஜாபில் பார்த்தா அந்த கேண்டிடேட்டோட நேமு, ஓகேவா, அவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பரு, அப்புறம் இமெயில் ஐடி வாங்குகிறோம். ஸோ அவங்களோட பயோடேட்டா ஃபுல்லாக நம்ம வாங்குறோமா இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க ரிசீவ்னா வாங்கிக்கிறது. நெக்ஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆர் காமன்லி யூஸ் டு அலோ யூசர்ஸ் டு ரெஜிஸ்டர் ஆன் ஏ வெப்சைட்டு. அப்போ ஃபார்ம்ஸ் மோஸ்ட்டாக என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட் கொடுத்துருவாங்க. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு என்ன பண்ணலாம்னா இப்போ எக்ஸாம் இருக்குது, இப்போ டிஆர்பி எக்ஸாம்னா அந்த டிஆர்பி எக்ஸாமுக்கான வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை கிளிக் பண்ணால் என்ன ஆகும், அந்த ஃபார்ம் வந்துட்டு நமக்கு என்ன ஆகும், வியூ ஆகும். அந்த ஃபார்ம் நம்ம என்ன பண்ணுறோம், எடிட் பண்ணுறோம் இல்லைங்களா. அதான் சொல்கிறாங்க லாகின் டு ஏ வெப்சைட். அதை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், வெப்சைட் வந்துட்டு லாகின் பண்ணணும். பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், என்ன வந்துட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ண முடியும். சரி, இன்கேஸ் பார்த்தோன்னா ஒரு ப்ராடக்ட் சரி ஆன்லைனில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், ஆர்டர் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஒரு இது வந்துட்டு ஒரு பேகு, ஒரு ஜுவல்ஸ், சாரி ஏதாவது வந்து வேறு ஏதாவது ஹோம் அப்ளையன்சஸ்ஸு, ஏதாவது வந்துட்டு நமக்கு தேவையான பொருட்கள், எந்த ஒரு இது வந்துட்டு நம்ம வேணும்னாலும் என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோன் ஆர்டர் பண்ணாலும் சரி, எதுனாலும் சரி நம்ம எல்லாமே ஆர்டர் பண்ணுறோம். ஸோ ஆர்டர் பண்ணுறது நம்ம எப்படி ஆர்டர் பண்ணுறோம், ஒரு அந்த ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ண நமக்கு எந்த ரேட்டு, என்ன மாதிரி நம்ம மாடல், என்ன டைப்பில் வந்துட்டு நம்ம வாங்க போகிறோம், அது காஸ்ட் என்ன, சரிங்களா. ஸோ அதனால் எல்லாமே வந்துட்டு வாரண்ட்டி என்ன, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் ஃபில் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுதான் என்ன பண்ணால் வந்துட்டு என்னது நமக்கு ஃபுல்லாகவே அந்த ஃபார்ம் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரியா. ஸோ பாருங்கள், டு ஆர்டர் எ ப்ராடக்ட் அண்ட் சென்ட் டு ஃபீட்பேக்கு. சரியா, ஒரு ஃபீட்பேக் சென்ட் பண்ணுறோம்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ டைப் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுறோம் இதெல்லாமே. சரிங்களா. இப்போ நம்ம மெயில் சென்ட் பண்ணுறோம், நம்ம பண்ணுற ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறோம், எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. சரியா. இன் சர்ச் இன்ஜின்ஸ் ஃபார்ம்ஸ் ஆர் யூஸ் டு அக்செப்ட் தி கீவேர்ட்ஸ் ஃபார் சர்ச். ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு நமக்கு இப்போ நம்ம எதாவது நம்ம சர்ச் இப்போ வந்துட்டு சர்ச் இன்ஜினில் வந்துட்டு ஃபார்ம்ஸ்னு சொல்கிறோம். சரி, இப்போ சர்ச் இன்ஜினில் வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா நம்ம அந்த இது பார்த்தோம்னா நம்ம கூகுளில் போனோன்னு என்ன பண்ணுறோம், ஒரு பாக்ஸ் இருக்குது சர்ச் ஃபார் அப்படின்ட்டு இருக்கும், பக்கத்தில் வந்துட்டு சர்ச் ஃபார்ன்னு இருக்கும். அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல டைப் பண்ணுவோம். ஸோ டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் அப்படிங்கும்போது CO அப்படி சீன் போட்டிங்கனாவே சீல வந்துட்டு ரிலேட்டடாக வர எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க சர்ச் இன்ஜினில். சரியா. ஸோ வந்துட்டு கீவேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஏதாவது அங்கே இருக்கும், நம்ம அதை சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக
இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே அதுதான் ஃபார்மு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, தி ஃபார்ம் டேக் இஸ் யூஸ் டு கிரியேட் ஏ ஃபார்ம். இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது என்னன்னா ஃபார்ம் டேக் தான் வந்துட்டு நம்ம ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் HTML ஃபார்ம் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபார்ம் அண்ட் எண்ட்ஸ் வித் ஃபார்மு. ஸோ பார்த்தீங்கன்னா HTML ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் டேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபார்மு, எண்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் கொடுத்துருப்போம். ஃபார்ம்ஸ் கண்டெயின் மெனி டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம் எலமெண்ட்ஸ். என்னென்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், ரேடியோ பட்டன்ஸ் இருக்கும், செக் பாக்ஸ், பட்டன்ஸ் அண்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட். நீங்கள் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிதான் தெரியும், மோஸ்ட்டாக எல்லாம் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நல்லாவே தெரியும். அந்த மாதிரிலாம் இருக்கும். சிலப்போ அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணால் தான் தெரியும். சரிங்களா? தி ஃபார்ம் ஹேஸ் எ ஸ்பெஷல் எலமெண்ட் விச் இஸ் சப்மிட் பட்டன். ஸோ ஒரு ஸ்பெஷல் எலமெண்ட்டாக இருக்குது ஃபார்மில், அதுக்கு பேர் சப்மிட் பட்டன். நீங்கள் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி கடைசி நீங்கள் சப்மிட்னு கொடுக்காம போயிட்டீங்கன்னா அது வேஸ்ட்டே. அந்த ஃபார்ம் வந்துட்டு அங்கே என்ன ஆகாதுன்னா அங்கே உள்ளே போயிட்டு அங்கே லோட் ஆகி உள்ளே போகாது, அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு சர்வரில் ஸ்டோர் ஆகாது. அப்போ நீங்கள் அப்ளை பண்ண அந்த ஃபார்ம் வந்துட்டு அப்ளிகேஷன் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும், டெலீட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறாங்க, விச் வில் சப்மிட் தி என்ட்ரிஸ் ஆஃப் அ ஃபார்ம் டு ஏ சர்வர் அப்ளிகேஷன் டு ப்ராசஸ் தி என்ட்ரிஸ். நீங்கள் என்ட்ரியை வந்துட்டு எல்லாமே என்னென்னா நீங்கள் பண்ண என்ட்ரிஸ் எல்லாம் ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சப்மிட் கொடுத்தா தான் ப்ராசஸ் ஆகும். இல்லைனா அன்ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு வந்துட்டு டெர்மினேட் ஆகி வெளில போயிடும், எல்லாமே கேன்சல் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஈச் எலமெண்ட் இன் தி ஃபார்ம் இஸ் அசைன்ட் எ நேம் யூசிங் நேம் அட்ரிபியூட். நம்ம கொடுக்குறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டிடேட் நேம்னு கொடுத்தாங்கன்னா நம்ம நேமை டைப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டைப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற அட்ரிபியூட் என்னன்னா நேம் அப்படிங்கிற அட்ரிபியூட். ஸோ டெக்ஸ்ட் எல்லாம் டைப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற அட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா நேம் அட்ரிபியூட். யூசர்ஸ் என்டர் வேல்யூஸ் டு தி டெக்ஸ்ட் பாக்ஸஸ் ஆர் மேக் செலக்ஷன்ஸ் ஃப்ரம் தி ரேடியோ பட்டன்ஸ், செக் பாக்ஸஸ் அண்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட். ஸோ பார்த்தோன்னா ஏதாவது ஆப்ஷன்ஸ் நமக்கு பண்ணணும். இப்போ பார்த்தோன்னா நேம்னா வந்துட்டு நேம் ஆப்ஷன்ஸ் கிடையாது இல்லையா, நம்ம நேம் தான் நம்ம கொடுக்க போகிறோம். மற்றதெல்லாம் பார்த்தோன்னா இப்போ வந்துட்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம யூஜி லெவல் இருக்கும், பிஜி லெவல் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். மற்றது பார்த்தோன்னா இப்போ வந்துட்டு செக்ஸ் பார்த்தோன்னா மேலு ஃபீமேலு, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஜெண்டர் மேல் ஃபீமேல் சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம இது காலேஜ், இது என்ன காலேஜ் அப்படி இது காலேஜோட வெரைட்டிஸ் இருக்கும். யூனிவர்சிட்டியெல்லாம் பார்த்தோன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கும், அப்புறம் அண்ணாமலையார் இருக்கும், அதுக்கப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நிறைய இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சாய்ஸஸ் இருக்குது, மோர் தென் ஒன் சாய்ஸ் அப்படிங்கும்போது நம்ம பார்த்தோன்னா இந்த பட்டன்ஸ், ரேடியோ பட்டன்ஸ், செக் பாக்ஸு, ட்ராப் டவுன் லிஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தி வேல்யூஸ் தி என்டர் ஆர் செலக்ட் ஆர் பாஸ் வித் தி நேம் ஆஃப் தி கரஸ்பாண்டிங் ஃபார்ம் எலமெண்ட் வித் தி வெப் சர்வர். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு டிக் பண்ணால் டிக்கே, டாட் வைக்க, அதை செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணால் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த வேல்யூ ப்ராசஸ் ஆகி சர்வரில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். இல்லைனா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து என்னென்னா வந்துட்டு நமக்கு கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. சில பார்த்தோன்னா தமிழில் பார்த்துடலாம். சரினா படிவங்களுடன் செயல்படுதல். பயனரிடமிருந்து தகவலை பெற படிவங்கள் பயன்படுகின்றன. பயனர்கள் ஒரு வலைத்தளத்தில் பதிவு செய்து கொள்ள, ஒரு வலைத்தளத்தில் உள்நுழைய, ஒரு பொருளை வாங்க, பதிவு செய்ய, கருத்துரை அனுப்பி வைக்க படிவங்கள் பயன்படுகின்றன. தேடுபொறிகளில் தேட வேண்டிய தெரிவு சொற்களை பயனரிடமிருந்து பெறுவதற்கு படிவங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. படிவத்தை உருவாக்க ஃபார்ம் ஒட்டு பயன்படுகிறது. ஒரு HTML ஆவணத்தில் படிவம் ஃபார்ம் ஒட்டுடன் தொடங்கி ஃபார்ம் ஒட்டுடன் முடிவடைகிறது. படிவங்கள் உரைப்பெட்டிகள், ரேடியோ பொத்தான்கள், சரிபார்ப்பு பெட்டிகள், பொத்தான்கள், கீழ்வரி பெட்டிகள் போன்ற பல்வேறு படிவ உறுப்புகளை கொண்டுள்ளன. படிவங்கள் சப்மிட் என்னும் சிறப்பு உறுப்பினை கொண்டுள்ளது. இது படிவத்தில் பெறப்பட்ட பதிவுகளை சேவையக பயன்பாட்டிடம் சேர்ப்பிக்கும். படிவத்தின் ஒவ்வொரு உறுப்புக்கும் நேம் பண்புக்கூறு மூலம் ஒரு பெயரை அளிக்க முடியும். பயனர்கள் உரைப்பெட்டிகளில் மதிப்புகளை உள்ளிடவோ அல்லது உள்ளிடும் அல்லது தேர்ந்தெடுக்கும் மதிப்புகள் அவற்றோடு தொடர்புடைய படிவ உறுப்புகளின் பெயர்களோடு சேர்த்து வலைச்சேகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. ஓகேவா? சிதான் பார்த்தோன்னா என்ன வந்துட்டு நம்ம இந்த கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போனது என்னன்னா அட்ரிபியூட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் வித் ஃபார்ம் டேக். ஸோ நம்ம ஒவ்வொரு டேக்கும் நம்ம பார்த்தோன்னா முன்னாடி ப்ரீவியஸில் பார்த்தோன்னா இமேஜ் டேக்னா அதுக்கு அட்ரிபியூட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா இங்கே அட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ ஃபார்ம் டேக்கில் என்ன அட்ரிபியூட்ஸ் அப்போ சிம்பிள் கான்செப்ட் அப்படின்னா ஒரு ஃபார்முங்கிறது ஒரு பெரிய ஒரு 4 பேஜ் 3 பேஜ் அளவுக்கு வருது. ஸோ அதில் கண்டிப்பாக வந்து அட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஸோ என்னென்னலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அட்ரிபியூட்ஸ் யூஸ் வித் ஃபார்ம் டேக் ஆர் மெத்தட் அண்ட் ஆக்ஷனே. ஸோ மெத்தட் ஆக்ஷன் அப்படிங்கிற 2 அட்ரிபியூட்ஸ் வந்துட்டு என்னென்னா ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்துட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் அட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா என்ன மெத்தடு. ஸோ மெத்தட் பார்த்தீங்கன்னா தி மெத்தட் அட்ரிபியூட் ஆஃப் தி ஃபார்ம் டேக் இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை ஹவு தி ஃபார்ம் எலமெண்ட் நேம்ஸ் அண்ட் வேல்யூஸ் வில் பி டு பி செட். ஸோ மெத்தட் ஆக்ஷன் 2 அட்ரிபியூட். ஸோ மெத்தட் அட்ரிபியூட்ல பார்த்தோன்னா இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு ஐடென்டிஃபை ஹவு தி ஃபார்ம் எலமெண்ட் நேம்ஸ் அண்ட் வேல்யூஸ் வில் பி சென்ட் டு தி சர்வர். ஸோ எப்படி சென்ட் ஆகணும், டெக்ஸ்ட்டாக பார்க்கணுமா அல்லது ஒரு இமேஜாக பார்க்கணுமா, ஓகேவா, ஒரு ஆடியோவாக பார்க்கணுமா, வீடியோவாக பார்க்கணுமா செலக்ட் பண்ணுறது இதுதான் மெத்தடு. தி கெட் மெத்தட் வில் அப்பண்ட் தி நேம்ஸ் ஆஃப் தி ஃபார்ம் எலமெண்ட்ஸ் அண்ட் தேர் வேல்யூஸ் டு தி URL. அப்போ என்னன்னா வந்துட்டு நம்ம என்ன வேல்யூ, இப்போ நேம்னா நேம்ங்கிறது நம்ம என்ன நேம் டைப் பண்ணுறோமோ அந்த வேல்யூ அந்த நேமை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறது. இப்போ ஏஜ் நம்ம வந்துட்டு 25 நம்ம கொடுக்குறோம், அந்த 25 எடுத்துகிட்டு போகிறது யாருன்னா இந்த கெட் மெத்தட். அப்போ வேல்யூவை யூசர்ட்டு வாங்கிக்கிறது கெட் மெத்தடு. ஓகேவா? ஸோ பாருங்கள் அதுதான் கெட்னா வந்து யூசர்ட்டு இன்புட்டை வாங்கிக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள் தி போஸ்ட் மெத்தட் வில் சென்ட் தி நேம்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் தி ஃபார்ம் எலமெண்ட்ஸ் as பாக்கெட்ஸ். போஸ்ட் மெத்தட்னா போஸ்ட் பண்ணுறது. அப்போ சர்வருக்கு எடுத்துகிட்டு போகிற யாருன்னா போஸ்ட்டு. அப்போ ஃபார்ம் டேக்கில் பார்த்தோன்னா 2 இருக்குது. அதாவது மெத்தடுங்கிற அந்த அட்ரிபியூட்டில் பார்த்தோன்னா மெத்தட்
மெத்தடில் பார்த்தோன்னா ஃபார்ம் டேக்கில் மெத்தடுங்க அட்ரிபியூட்டில் பார்த்தோன்னா 2 இருக்குது சரிங்களா. அப்போ அந்த 2 கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று கெட் மெத்தட், இன்னொன்று போஸ்ட் மெத்தடு. கெட் மெத்தட்னா ஒன்றும் கிடையாது, நம்மக்கிட்ட யூசர்ட்டு இன்புட்டு வாங்குறதே. ஸோ வாங்குறதுனா நேம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், யூசர் வந்து நேமை டைப் பண்ணுவாங்க. என்டர் யுவர் நேம் கொடுத்தா தான் நேம் என்ட்ரி பண்ணுவாங்க. என்டர் யுவர் பாஸ்வேர்டு கொடுத்தா தான் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணுவாங்க. சும்மா என்ட்ரி பண்ணுவாங்களா? அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு கெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து கெட் மெத்தடு. போஸ்ட் மெத்தட் என்ன பண்ணுறதுனா, இப்போ இன்கேஸ் பார்த்தோன்னா என்டர் யுவர் நேம்னா நம்ம நேம் டைப் பண்ணுறோன்னா நம்ம டைப் பண்ண நம்மளோட நேமை பார்த்தோன்னா அந்த நேமை சர்வருக்கு எடுத்துகிட்டு போகிறது யாருன்னா போஸ்ட் மெத்தடு. புரிஞ்சுதா? இவ்வளோ தான். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஆக்ஷன் அட்ரிபியூட். தி ஆக்ஷன் அட்ரிபியூட் ஐடென்டிஃபைஸ் தி சர்வர் சைடு ப்ரோக்ராம் ஆர் ஸ்கிரிப்ட் தட் வில் ப்ராசஸ் ஆஃப் தி ஃபார்ம். இப்போ ஆக்ஷன் அட்ரிபியூட்னா மெத்தடுங்கிறது நம்ம வாங்குற முறை. இப்போ ஆக்ஷன் அப்படின்னா வந்துட்டு நம்ம எல்லா இன்புட்டும் வாங்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணுமா, அதை எடுத்துகிட்டு போய் உள்ளே வந்து சர்வருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஒரு இடத்த வந்து என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ சப்மிட்னு கொடுத்தா சப்மிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்னு கொடுத்தா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும். அதெல்லாம் பண்ணுறதுல இந்த கண்ட்ரோல் பண்ணுற என்டையர் அந்த சர்வர் சைடில் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஆக்ஷன் இது பண்ணுது. ஸோ இதை பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமன் கெட்வே இன்டர்ஃபேஸ், சிஜிஏ ப்ரோக்ராம் ரிட்டன் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் பெர்ல், ஜாவா ஸ்கிரிப்ட். அப்போ சிஜிஏ அப்படிங்கிற இந்த சர்வீஸ் சைடு ப்ரோக்ராம் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த வேலையை செய்து இதை எப்படி வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெர்ல், ஜாவா ஸ்கிரிப்ட், பிஹெச்பி, ஆக்டிவ் சர்வர் பேஜ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், சர்வர் சைடு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு சிஜிஏ அப்படிங்கிற அந்த காமன் கெட்வே இன்டர்ஃபேஸ் வந்துட்டு அவங்க உருவாக்கி இருக்காங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்ணணும், நம்ம கொடுக்குற அந்த என்ட்ரிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் இங்கே ப்ராசஸ் ஆகி நமக்கு ஹால் டிக்கெட் வருது. சரி, அப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறோம், நமக்கு எப்படி ஹால் டிக்கெட் வருதுன்னா அங்கே ப்ராசஸ் ஆகி நமக்குன்னு ஒரு என்னோட பயோடேட்டா ரெடி ஆகி நமக்கு ஹால் டிக்கெட் வருது. சரி, எக்ஸாமான ஹால் டிக்கெட் வருது. ஸோ இதான் ப்ராசஸ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு இன்புட்டை வாங்குறதெல்லாம் வந்துட்டு மெத்தடு. உள்ள ஆக்ஷனில் இறங்கி நமக்கு ரிசல்ட் கொடுக்குறது யார் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஆக்ஷனே. ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார்ம் டேக்கு ஃபார்ம் மெத்தட் ஈக்குவல் டு கெட் டு போஸ்ட் கெட் ஆர் போஸ்ட். ஆக்ஷன் பார்த்தோன்னா பேக் அண்ட் சர்வர் ஸ்கிரிப்ட். ஸோ பேக் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வர ரிசல்ட், பேக் அண்ட் அப்படின்னா வந்துட்டு உள்ள சர்வருக்குள்ள நடக்கிற வேலைகளை ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபார்ம் எலமெண்ட்ஸ் கொடுக்கணும், ஃபார்மை க்ளோஸ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்களா, இதுதான் அந்த ஒரு ஃபார்ம் அப்படின்னா அதோடைய என்னது இமேஜ். ஸோ பாருங்க மேலே கொடுத்துரு ஸ்டூடெண்ட் டேட்டா என்ட்ரி ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தோன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பின்னாடி நம்ம படிப்போம், அதை பார்த்து நம்ம இதை சொன்னோம்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அது இருக்கட்டும், அது பாருங்கள். சில பார்த்தோம்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ். ஸோ ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ்னால் நம்ம தமிழில் பார்த்தலாம் ஃபார்மோடுடன் மிகுதியாக பயன்படுத்தப்படும் பண்புக்கூறுகள். ஃபெமிலியராக பயன்படுத்துகிற பண்புக்கூறுகள் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபார்மோடுடன் மெத்தட் மற்றும் ஆக்ஷன் என்னும் முக்கியமான பண்புக்கூறுகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஃபஸ்ட்டு மெத்தடு பண்புக்கூறு படிவ உறுப்புகளின் பெயர்களும் மதிப்புகளும் சேவையகத்திற்கு எவ்வாறு அனுப்பப்படும் என்கிற வழிமுறையை குறிப்பிடுகின்றன. கெட் வழிமுறை படிவ உறுப்புகளின் பெயர்களையும் மதிப்புகளையும் யூஆர்எல் பின் இணைக்கின்றன. போஸ்ட் வழிமுறை பெயர்களையும் மதிப்புகளையும் தகவல் பட்டலங்களாக அனுப்பி வைக்கின்றன. சென்ட் பண்ணுறது, அதை அனுப்பி வைக்கிறது யாருன்னா போஸ்ட், வாங்குறது யாருன்னா கெட்டு. சரியா? ஃபஸ்ட்டு ஆக்ஷன். நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் பண்புக்கூறு படிவ விவரங்களை செயலாக்கும் சேவகத்தில் உள்ள நிரல் அல்லது உரைநிலை கண்டறிகிறது. பொது நுழைவு இடைமுக நிரலின் பெயரை உணர்த்துகிறது. இத்தகைய நிரல்கள் போல் ஜாவா, ஆக்டிவ் சர்வர் பேஜ் போன்ற மொழிகளில் எழுதப்படுகின்றன. மேலும் இது குறித்த விளக்கத்தை இந்த புத்தகத்தில் ஜாவா ஸ்கிரிப்டில் காணலாம். பின்னாடி நம்ம நிறைய படிப்போம். ஜாவா ஸ்கிரிப்ட் பின்னாடி நமக்கு வரும், அதில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ பொதுவான தொடரமைப்பு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ். ஸோ ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் பார்த்தோன்னா இன் HTML தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் ஆர் யூஸ் டு கலெக்ட் டேட்டா. நிறைய ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு. தே ஆர் டெக்ஸ்ட் பாக்ஸ், பாஸ்வேர்டு, செக் பாக்ஸ், ரேடியோ buttons, text area, select box, submit and reset button. So these are all the important form controls used to collect the data from the user. First பாருங்க, ஃபார்ம் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்புட் டேகு. சரி, இன்புட் டேக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னா வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் ஆர் கிரியேட்டட் பை யூசிங் இன்புட் டேக். தி இன்புட் இஸ் அன் எம்டி டேக். ஸோ இதுக்கு வந்து க்ளோசிங் டேக் கிடையாது. யூஸ் டு கிரியேட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் ஆர் கண்ட்ரோல்ஸ் சச்சஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ், ரேடியோ பட்டன்ஸ். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி இருக்கும். மேலே வந்துட்டு டயக்ராமில் காட்டுற எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் எது எப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆக தான் வந்துட்டு என்னென்னா இந்த டெக்ஸ்ட் இன்புட் டேகு. ஸோ அதை சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இன்புட் டேக்குக்கான அட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து டைப்பு. திஸ் அட்ரிபியூட் இஸ் யூஸ்ட் டு டிஃபைன் தி டைப் ஆஃப் கண்ட்ரோல் டு பி கிரியேட்டட் பை இன்புட் டேக். ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு இப்போ நம்ம சிம்பிளாக பார்த்தோன்னா நம்ம மெயில், சரி இமெயில் எடுத்துப்போம். ஸோ அந்த மெயிலில் பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு ஜிமெயில் நம்ம கிரியேட் பண்ணி ஜிமெயிலில் வந்துட்டு நம்ம மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம், என்டர் யுவர் நேமு. சரியா? யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கணும் இல்லையா? ஸோ யூசர் நேம் கொடுப்போம். அந்த நேம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணும்போது ஸோ வந்துட்டு இத்தனை கேரக்டர்ஸ் தான் இருக்கும், லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ கேபிட்டலில் தான் கொடுக்கணும், ஸ்மாலில் தான் கொடுக்கணும், இத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் இருக்கும். பாஸ்வேர்டு வந்துட்டு எப்படி கொடுக்கணும், நம்பர்ஸ் மட்டும் கொடுக்கணுமா அல்லது கேரக்டர்ஸும் கொடுக்கலாமா, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுக்கலாமா, அந்த லிமிடேஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த இன்புட் வந்து நம்ம கொடுக்குற இன்புட், யூசர் கொடுக்குற இன்புட்டு எந்த மாதிரி இருக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிற அந்த கண்ட்ரோலை வந்துட்டு யார் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இன்புட் டேகு. சரியா? ஸோ இன்புட் டேக் தான் அந்த இன்புட் டேக்கில் இருக்கிற டைப் அப்படிங்கிற அட்ரிபியூட்டு. ஸோ டைப்னா இப்போ நேம்னா கேரக்டர்ஸ் தான் கொடுக்கணும், பாஸ்வேர்ட்னா நம்பர்ஸ் தான் கொடுக்கணும், ஏஜ்னா ஏஜ் வந்துட்டு நம்பரில் கொடுக்கணும், டேட்டா பர்த்னா நம்பரில் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா உங்களுக்கு அந்த டைப் அப்படிங்கிற
இன்புட் டேக்கோட அட்ரிபியூட்டு சரிங்களா. ஸோ கீழே பாருங்கள் வேல்யூ ஆஃப் டைப் அட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க, டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக கொடுக்குறது அப்போ நேம் கொடுக்குறது, ஒரு இது லைன் எழுதுறது சரியா, நேம் கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட இது என்னென்னா அட்ரஸ் எழுதுறது. ஸோ இந்த மாதிரிலாம் போடுறதுலாம் வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா டைப் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு. ஸோ கிரியேட் a text box, இதுக்கு எலமெண்ட் யூஸ் டு கெட் ஆல் கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் இன்புட் சச் நேம் அட்ரஸ். ஸோ இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு similar as a text box, but while entering data the characters are appearing as coded symbols such as asterisk. நல்லாவே தெரியும் பாஸ்வேர்டு அப்படிங்கும்போது பாஸ்வேர்டு வந்து விசிபிள் ஆகாது. நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா டாட் ஒரு சில சமயம் ஸ்டார்மாக இருக்கும், ஒரு சில இடத்துல டாட்டாக இருக்கும், விசிபிள் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறதா வந்துட்டு என்னன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி நீங்கள் கேரக்டரை நீங்கள் லெட்டரே டைப் பண்ணாலும் நீங்கள் நம்பர் டைப் பண்ணாலும் எதை டைப் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு சிம்பிளாக டாட்னு வரும், அல்லது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், ஆஸ்டிக் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக் பாக்ஸு. செக் பாக்ஸ் இஸ் an element appearing like a small square box. When the user click on the square, a tiny tick mark will appear inside the square. This element is used to select multiple ஆப்ஷன்ஸ். ஸோ செக் பாக்ஸுங்கிறது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்கொயர் பாக்ஸ் சரியா. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கும். சில பார்த்தோன்னா ஒரு நம்ம இதை செலக்ட் பண்ணோம்னா அப்படி டிக் ஆகும் சரிங்களா. ஸோ இன்சைட் தி ஸ்கொயரில் வந்துட்டு டிக் ஆகும். இது பார்த்தோன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தோன்னா நிறைய இருக்குன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ஸ் வேணும் நம்ம சப்ஜெக்ட் சரியா. ஸோ நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் சப்ஜெக்ட்ஸ் வந்து வேரி ஆகும் இல்லையா. அப்போ நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு என்னென்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், அப்போ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டான வேர்டு, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேடியோ பட்டன். ரேடியோ பட்டன் இஸ் யூஸ் டு செலக்ட் எனி ஒன் ஆஃப் தி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஃப்ரம் தி லிஸ்ட்டே. அப்போ ரேடியோ பட்டன் அப்படிங்கும்போது லிஸ்ட்டில் ஏதோ ஒன்று மட்டும் தான், அதாவது அட் அ டைமில் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஆனால் செக் பாக்ஸில் மோர் தென் ஒன் ஆப்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணலாம். திஸ் எலமெண்ட் லுக்ஸ் லைக் a small circle. அப்போ ஸ்மால் வந்து சர்க்கிளாக இருக்கும். அண்ட் when the user select an item a teeny dot, அப்போ நம்ம செலக்ட் பண்ணாங்கன்னா இப்போ teeny dot ஒரு சின்ன டாட் வந்துட்டு உங்களுக்கு வரும் ஓகே. ஒரு சிங்கிள் டாட் ஒரு ரவுண்ட் போட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டாட் வரும். இல்லை நீங்கள் டீசெலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டாட் போயிடும். பாருங்கள் சொல்லுவாங்க பாருங்கள் ப்ரீவியஸாக செலக்ட் இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா if the user selects another option previously selected option will be deselected. ஏன் டீசெலக்ட் ஆகுதுன்னா நம்ம அட் அ டைம் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் ஒன்று இங்கே ஒன்று இருக்குது சரியா. நீங்கள் இதை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல டாட் வரும் சரியா. நீங்கள் இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதாவது இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணியிருக்கும் போதே இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது செலக்ட் ஆகிட்டு இது வந்துட்டு டீசெலக்ட் ஆகிடும். இப்போ வந்துட்டு எம்டி சர்க்கிளாக மாறிடும். அதான் அவங்க சொல்கிறாங்க. அட் அ டைம் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் என்ன பண்ண முடியும், நம்ம ரேடியோ பட்டனில் நம்ம செலக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசெட்டு. இட் இஸ் a special command button used to clear all the entries made in the form. ரீசெட் அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணுறது, எம்டி பண்ணுறது. சப்மிட் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ a special command button used to submit all the entries made in the form to the backend server. ஸோ சப்மிட் அப்படின்னா என்னென்னா நம்ம கொடுத்த எல்லா இன்புட்டையும் எடுத்துகிட்டு போய் என்னென்னா சர்வரில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு என்னது நம்ம வேல்யூ டைப்பு சரியா. இதுதான் என்ன சப்மிட்னு கொடுத்தா மட்டும் தான் நம்ம கொடுத்த என்ட்ரிஸ்லாம் அங்கே எடுத்துகிட்டு போகும். கொடுக்கல அப்படின்னா வந்துட்டு எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு என்ன க்ளோஸ் பண்ணிட்டோம்னா வந்துட்டு எல்லாம் போயிடும். அப்போ அப்ளிகேஷன் நமக்கு என்ன வந்துட்டு நமக்கு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் பட்டன். திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் கிராஃபிக்கல் பட்டன் ஆன் தி ஃபார்ம் யூஸ் டு கால் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் கிளிக்கு. ஸோ பார்த்தோன்னா சப்மிட் பட்டனு சரியா, அது பேக்கு நெக்ஸ்ட்டு ஓகே கேன்சல். ஸோ இந்த மாதிரிலாம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டன் வந்துட்டு இருக்கும் சரி. இதை அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பிக்சரை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். பட் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம்னா வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தோமா. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸுங்கிறது இதுதான். ஸோ இதான் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்ட் நேம்னா நம்ம ஸ்டூடெண்ட்டோட நேம் என்ன பண்ணுவோம், நம்ம டைப் பண்ணுவோம், இமெயில் ஐடி கொடுப்போம் இல்லையா. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதுதான். இது என்ன பட்டன் அப்படின்னா ரேடியோ பட்டன்ஸு. ஸோ ரேடியோ பட்டன்ஸ்னால் இப்போ ஜெண்டர்னா பாய் கேட். அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஏதோ ஒன்றை தான் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு பாய்னு கொடுக்குறீங்க, அதாவது நம்ம இதை தெரியாமல் வந்துட்டு நம்ம கேர்லெஸ் என்ன பண்ணுறோம் பாய்னு கொடுத்துறோம், ஆக்சுவலி கேர்ள்னு கொடுக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கேர்ள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாய் வந்துட்டு உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ இது வந்து ரேடியோ பட்டன்ஸு. அட் அ டைம் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் செலக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம சப்ஜெக்ட்ஸ். ஸோ சப்ஜெக்ட்ஸ் பார்த்தா தமிழ் தெலுங்கு இங்கிலீஷ் விசிஸ் எத்தனை இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் எத்தனை வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ் இங்கே தெலுங்கு மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் பிசிஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ மோர் தென் ஒன் வேல்யூஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் செக் பாக்ஸில் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது செலக்ட் பாக்ஸு. ஸோ செலக்ட் பாக்ஸ்னால் ஒன்று கிடையாது, ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸு. ஸோ பார்த்தோன்னா சிட்டி டவுன். அப்போ பார்த்தோன்னா நம்ம நிறைய வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு சிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம சிட்டினா நம்ம சிட்டி வந்துட்டு என்னென்னா நம்ம மல்டிபிள் இதுலேருந்து ஒரு வேலையை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தோன்னா டெக்ஸ்ட் ஏரியா. இது அப்போ நம்ம வந்து பின்னா நம்ம சொல்லுவோம் டெக்ஸ்ட் ஏரியானா நம்ம உள்ள வந்துட்டு என்னென்ன டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கிளியர் சப்மிட். ஸோ திஸ் ஆர் தி பட்டன்ஸ். லாஸ்ட் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த பட்டன்ஸு. இதுவே டெக்ஸ்ட் ஏரியா, இது வந்து பட்டன்ஸு. ஸோ கிளியர் சப்மிட் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ திஸ் ஆர் தி ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் யூஸ் டு கிரியேட் தி ஃபார்ம் இன் தி HTML ஓகேவா. இவ்வளோதான் பார்த்துருமா. இது ஃபுல்லாக நீங்கள் கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அட்ரிபியூட் என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன நம்ம பார்த்துருக்கோம் வேல்யூ. ஸோ வேல்யூங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வந்துட்டு டைப்பு.
சரியா? ஃபஸ்ட்டு பார்த்த அட்ரிபியூட் என்னென்னா வந்துட்டு டைப்பு. ஸோ அந்த டைப்பில் தான் பார்த்தோன்னா நம்ம எல்லாமே வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டு, பாஸ்வேர்டு, செக் பாக்ஸு என்ன மாதிரி இருந்தால் நம்ம என்ன மாதிரி டேட்டாவாக என்ன மாதிரியான டைப் வந்துட்டு நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். பாஸ்வேர்ட்னா பாஸ்வேர்டு கொடுக்கணும், ஏஜ்னா ஏஜ் கொடுக்கணும். அதாவது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா வந்துட்டு நம்ம மேலே டைப்புங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் அட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா நேமு. ஸோ நேம் பார்த்தீங்கன்னா திஸ் அட்ரிபியூட் ஆஃப் இன்புட் டேக் இஸ் யூஸ்டு டு அசைன் எ நேம் டு தி இன்புட் கண்ட்ரோல்ஸு. ஃபார்ம் இஸ் சப்மிட்டட். when the form is submitted the data values are passed. One second. This attribute என்ன சொல்கிறாங்கன்னா when the form is submitted the data values are passed to the server along with the names of the controls. நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்து ஃபார்ம் ஒன்ஸ் நம்ம சப்மிட் கொடுத்தோம்னா நாங்கள் எடுத்துகிட்டு போயிடும். நெக்ஸ்ட் வேல்யூ. This attribute is used to define default value to some controls. பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி அதாவது டிஃபால்ட் வேல்யூனா பார்த்தீங்கன்னா இப்போ நேம் அப்படின்னா அதில் வந்துட்டு இப்போ 10 கேரக்டர்ஸ்குள்ளே தான் இருக்கணும். பாஸ்வேர்டு அப்படின்னா 8 கேரக்டர் டிஜிட்குள்ளே தான் இருக்கணும். அதில் வர அது அப்போ என்னென்னா வேல்யூ. அப்போ அந்த என்னென்னா நம்ம வந்துட்டு நம்பர் ஆஃப் அந்த லிமிடேஷன்ஸ் கொடுக்குறோம். சரியா? டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு இவ்வளோ தான் அப்படின்னு கொடுக்குறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைஸே. ஸோ திஸ் இஸ் யூஸ் டு செட் தி வித் ஆஃப் தி இன்புட் டெக்ஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ பாருங்கள். ஸோ முன்னாடி நம்ம டிஃபால்ட் வேல்யூ டு சம் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னா வந்துட்டு சாரி நம்ம தப்பாக சொல்லிட்டோம். ஸோ லிசன் பண்ணுங்கள். வேல்யூ அப்படிங்கும்போது என்னன்னா திஸ் அட்ரிபியூட் இஸ் யூஸ் டு டிஃபைன் டிஃபால்ட் வேல்யூ டு சம் கண்ட்ரோல்ஸ். டிஃபால்ட் வேல்யூனா ஒன்றும் கிடையாது. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். என்டர் யுவர் நேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் நேம்னு இருக்கும். இந்த பக்கம் பாக்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்டுன்னு போட்டிருக்கோம். ஏதாவது ஒன்று டிஃபால்ட்டாக இருக்கும். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து மைல்டாக இருக்கும். நல்லா வந்துட்டு லைட்டாக இருக்கும், தெரியாது. சரியா? லைட் கிரேல இருக்கும், தெரியாது. ஸோ அப்போ பார்த்தோன்னா அந்த இடத்துல உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே என்டர் யுவர் நேம் இருக்கும், உள்ளேயும் என்டர் யுவர் நேம் இருக்கும், அல்லது நேம்னு மட்டும் இருக்கும். சம் டெக்ஸ்ட் வந்துட்டு உள்ளே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அது வந்து டிஃபால்ட்டு. அப்போ அது வந்து டிஃபால்ட்டாக உள்ளே இருக்கிற வேல்யூஸ் அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ சைஸ். இதுதான் நம்ம முன்னாடி சொன்னது. சைஸுன்னு பார்த்தீங்கன்னா this is used to set the width of the input text in terms of characters. அப்போ எத்தனை லிமிடேஷன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அது நம்பராக இருந்தாலும் சரி கேரக்டராக இருந்தாலும் சரி இவ்வளோ தான் கொடுக்கணுங்க. அந்த லிமிடேஷன்ஸ் கொடுக்குது பார்த்தீங்கன்னா இந்த சைஸே. இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் பாஸ்வேர்டு. இது ரெண்டு எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் பாஸ்வேர்டு பாக்ஸுக்கு வந்துட்டு என்ன அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லென்த். திஸ் அட்ரிபியூட் ஆஃப் இன்புட் டேக் இஸ் யூஸ்டு டு செட் தி லென்த் ஆஃப் தி இன்புட் கேரக்டர்ஸ். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் டு பி இன்புட்டட். இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கேரக்டர்ஸ் கொடுக்குறதே. மேலே அங்கே சைஸ் அப்படிங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து வித்து அங்கே அப்படிங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அது இது பார்த்தீங்கன்னா அந்த சைஸு. சரியா? அந்த வந்துட்டு நம்ம 12 அதை பார்த்தீங்கன்னா நம்ம சைஸ் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸு 12 கொடுப்போம், 13, 14 கொடுப்போம் பார்த்தீங்களா? அதான் அவங்க சொல்கிறாங்க. அது டிஃபால்ட்டாகவே இருக்கும். இல்லை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கரெக்டாக கொடுக்கணும், என்ன வந்துட்டு மாற்றிக்க சொல்லுவோம். மேக்ஸ் லென்த் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லிமிடேஷன்ஸு. சரியா? ஸோ லென்த் ஆஃப் தி இன்புட் கேரக்டர்ஸ் எவ்வளோ நம்ம கொடுக்கணுங்கிறத இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட் பாக்ஸஸ்க்கு வந்துட்டு அது ரெண்டுக்கு மட்டும் தான் இந்த லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது, மற்றதுக்கெலாம் கிடையாது. அப்போ சைஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய நம்ம சின்ன சைஸு பெரிய சைஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதை கொடுக்குறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லென்த் அப்படின்னா வந்துட்டு மேக்ஸிமம் லென்த்து. ஸோ 10 கேரக்டர்ஸ் 8 கேரக்டர்ஸ். ஸோ அந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா எங்கே பொருந்து எதுக்கு வந்துட்டு அப்ளிகபிள் அப்படின்னா வந்துட்டு ஒன்லி டெக்ஸ்ட் பாக்ஸஸ் அண்ட் பாஸ்வேர்ட் பாக்ஸஸ். ஸோ ரெண்டுக்கு மட்டும் என்னென்னா இது வந்துட்டு என்னென்னா நமக்கு யூஸ் பண்ணுவோம், மற்ற இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அவுட்புட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்ம் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா HTML ஹெட் டைட்டில் கொடுத்துருக்காங்க, லாகின் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, பாடி டேக் H3. ஸோ லெவல் ஹெட்டிங் 3ல வந்து கொடுத்துருக்காங்க. அலைன் பண்ணி சென்டரில் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்னை கொடுத்துட்டு ஃபார்ம் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மெயில் டு. ஸோ மெயில் வந்து பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெத்தட் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் நேமு, இன்புட் டைப்பு, டெக்ஸ்ட். இது அப்படி நீங்கள் அப்படியே டைப் பண்ண வேண்டியது தான். பாஸ்வேர்டு, ரீசெட், சப்மிட்டு. இங்கே அவுட்புட் பாருங்கள் எப்படி வந்திருக்காங்க கொடுத்துருக்காங்களா? சென்டரில் அது கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் நேம் கொடுத்தோம், பாஸ்வேர்டு கொடுத்தோம், ரெண்டு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸு, கிளியர் லாகின் அப்படிங்கிறது பட்டன்ஸ். சரியா? ஸோ பட்டன்ஸ் வந்து இங்கே எதுக்கு வந்து ரீசெட்னு கொடுத்துருக்காங்கன்னா ரீசெட் அப்படி வந்து கிளியர் பண்ணுறது. ஸோ சப்மிட் பட்டன். ரீசெட்னாலும் கிளியர் பட்டனாலும் ஒன்று தான். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஸோ இதான் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஃபார்ம் வந்துட்டு கிரியேட் பண்ணுறது. ஸோ நோட்டில் பாருங்கள் டேட்டா ரிசீவ்டு ஃப்ரம் தி யூசர் கேன் சென்ட் டு ரிசீவர் த்ரோ மெயில் யூசிங் மெயில் டு எக்ஸல். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், இங்கே லாகின் அப்படின்னு வந்துட்டு இங்கே வந்துட்டு கொடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க அந்த மெயில் டு அப்படிங்கிற அந்த ஆக்ஷனுக்குள்ள வந்துட்டு என்னென்ன அவங்க வந்துட்டு மெயிலுக்குள்ளே போய்க்கலாம். ஓகேவா? ஸோ இதாக வந்துட்டு ஒரு சிம்பிளாக நம்ம எப்படி வந்துட்டு ஒரு ஃபார்மை வந்துட்டு கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ். சரியா? ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ரேடியோ பட்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது, செக் பாக்ஸ் கிரியேட் பண்ணுறது, அதை வச்சு. சரியா? அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது டெக்ஸ்ட் பாக்ஸு, ரேடியோ பட்டனு, செக் பாக்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன், சப்மிட் பட்டன். ஸோ இதுக்கெல்லாம் திரும்பி கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களா? ஸோ ஃபார்ம்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஹெட்டிங் கொடுத்துட்டு நல்லாவே தெரியும். இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேடியோ பட்டன்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து செக் பாக்ஸு, இது பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ். எவ்வளோதான்பா, ரொம்ப உனக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து டெக்ஸ்ட் ஏரியா, நம்ம டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணுற ஏரியா பேர் டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது. இங்கே ஃபார்ம் வந்துட்டு கண்ட்ரோல்ஸ், ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபார்ம் கண்ட்ரோல்ஸை வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமாக உனக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். சரிங்களா? ஸோ அப்படி நம்ம தமிழில்
பார்த்தோன்னா படிவத்தின் உறுப்புகள். ஸோ பயனரிடமிருந்து தரவுகளை பெற HTML ஆவணத்தில் பல்வேறு வகையான படிவ உறுப்புகள் உள்ளன. உரைப்பெட்டி, கடவுச்சொல், சரிபார்ப்பு பெட்டி, ரேடியோ பொத்தான்கள், உரைப்பகுதி, தேர்ந்தெடுப்பு பெட்டி, சப்மிட் மற்றும் ரீசெட் பொத்தான் போன்றவை படிவ உறுப்புகளாகும். இன்புட் ஓட்டை பயன்படுத்தி பெரும்பாலான படிவ உறுப்புகளை உருவாக்கலாம். வெறுமை ஓட்டான இன்புட் ஓட்டினை பயன்படுத்தி, இன்புட் ஓட்டுங்கிறது வந்துட்டு காலி ஒட்டு, சரியா, ஒட்டினை பயன்படுத்தி உரைப்பெட்டி, ரேடியோ பொத்தான்கள் போன்ற பல்வேறு படிவ உறுப்புகளை உருவாக்கலாம். ஸோ நம்ம பார்த்தோம் டெக்ஸ்ட், பாஸ்வேர்டு, செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன், ரீசெட், சப்மிட் பட்டன் சொல்லிட்டோமா. ஸோ இன்புட் ஓட்டின் பண்புக்கூறுகளை ஃபஸ்ட்டு டைப்பு பார்க்குறோம். அதில் பார்த்தோன்னா வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கு பண்புக்கூறோட மதிப்பு கொடுத்து அட்ரிபியூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்புட் ஓட்டர் பார்த்து ஃபஸ்ட்டு டைப்பு. டெக்ஸ்ட் அப்படின்னா வந்துட்டு உரைப்பெட்டியை உருவாக்குன்னு சொல்கிறோம். இந்த வகை உறுப்பு பெயர், முகவரி போன்ற அனைத்து வகையான உரை உள்ளீடுகளை திரட்ட உதவுகிறது. பாஸ்வேர்டு பார்த்தோன்னா இதுவும் உரைப்பெட்டியை போன்றது, ஆனால் உரையை உள்ளீடு செய்யும் போது ஒவ்வொரு எழுத்தும் நட்சத்திர குறியீடாக தோன்றும். செக் பாக்ஸ் என்பது சிறு செவக பெட்டியாக தோன்றும். பயனர் அப்பெட்டியில் கொடுக்கும்போது சிறிய சரிக்குறி டினி டிக் அதனுள் தோன்றும். இந்த உறுப்பை கொண்டு பல தேர்வுகளை தேர்ந்தெடுக்கலாம். அதில் அண்டர்லைன் பண்ணணும். அடுத்து ரேடியோ பட்டன். பட்டியலில் உள்ள பல தேர்வுகளில் ஒன்று மட்டும் தேர்ந்தெடுக்க ரேடியோ பட்டன் உதவுகிறது. இது சிறிய வட்ட வடிவில் இருக்கும். தேர்ந்தெடுக்கும் பொழுது வட்டத்தின் மையத்தில் ஒரு கரும்புள்ளி தோன்றும். இரண்டாவதாக ஒரு ரேடியோ பொத்தானை தேர்ந்தெடுத்தால் முன்பு தேர்ந்தெடுத்த பொத்தான் தானாகவே மாறி போகும். அதாவது கொடுக்கப்பட்ட பட்டியலிருந்து ஏதேனும் ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்க முடியும். ரீசெட்டே ஒரு படிவத்தில் உள்ளிட்ட பதிவுகளை அளிக்க பயன்படும் ஒரு சிறப்பு பொத்தானாகும். சப்மிட்டே ஒரு படிவத்தில் உள்ளிட்ட பதிவுகளை சேவையகத்தில் சமர்ப்பிக்க பயன்படுகிறது. பட்டன் இவ்வகை வரிகளை பொத்தான் மீது கிளிக் செய்யும் பொழுது அதனுடன் தொடர்புடைய கட்டளையை செயல்படுத்துகிறது. அடுத்து நேம் பார்த்தோம். நேம் பண்புக்கு இன்புட் உறுப்புக்கு ஒரு பெயரை அளிக்கிறது. ஒரு படிவத்தை சமர்ப்பிக்கும் போது படிவ உறுப்புகளின் பெயர்களும் அவற்றோடு தொடர்புடைய மதிப்புகளும் சேவையகத்திற்கு அனுப்பி வைக்க முடியும். அடுத்து வேல்யூ. இந்த பண்புக்கூறு முன்னியல்பான மதிப்புகளை சில உறுப்புகளுக்கு வரையறுக்க பயன்படுகிறது. அடுத்து சைஸ். இந்த உள்ளீட்டு உரையின் அகலத்தை எழுத்துருக்களின் எண்ணிக்கையில் வரையறுக்க பயன்படுகிறது. இது உரைப்பெட்டியின் உள்ளீடுகளுக்கு மட்டுமே பொருந்தும், சரியா. அதாவது அகலம், அந்த வித்து வந்து சைஸை தான் நம்ம சொல்கிறோம், சரியா. மேக்ஸ் லென்த் அப்படிங்கும்போது பார்த்தோன்னா இன்புட் ஓட்டின் இந்த பண்புக்கூறு உள்ளீட்டு உரையின் உள்ளிடப்பட வேண்டிய எழுத்துக்களின் எண்ணிக்கை. இதான் வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுது. அளவை வரையறுக்க பயன்படுகிறது. இதுவும் உரைப்பெட்டியின் உள்ளீடுகளுக்கு மட்டுமே பொருந்தும். ஓகே, அது எடுத்துக்காட்டு நம்ம 2 பார்த்தோம் இல்லையா. அந்த எடுத்துக்காட்டு 2 பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா நம்ம ரிசல்ட் லாஸ்ட்டாக பார்த்தோன்னா இந்த ஃபார்ம் வந்துட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா, அவ்வளோதான், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஈஸி செலக்ட் டேகு. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தது இன்புட் டேக். ஃபார்ம் கண்ட்ரோலில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இன்புட் டேக், அதில் வந்துட்டு நம்ம அட்ரிபியூட்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க போது செலக்டே. ஓகேவா, சில பார்த்தோம்னா வந்துட்டு தி செலக்ட் டேக் இஸ் யூஸ்டு டு கிரியேட் ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் இன் HTML. ஸோ ட்ராப் டவுன் லிஸ்ட் நம்ம இது வரைக்கும் நான் அதை பற்றி படிக்கல இல்லையா. செக் பாக்ஸ் பார்த்தோம், ரேடியோ பட்டன்ஸ் பார்த்தோம், பட்டன்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ், சரியா. இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கீழே வந்து லிஸ்ட் ஆஃப் நிறைய வந்து வரும். அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. தி ப்ரொவைட்ஸ் a list of various options as a drop down list. This element is more than helpful when the number of options are to be displayed in a limited space. So limited space for example பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபார்மோட பேஜ். இந்த இடத்துல பார்த்தோன்னா வந்துட்டு இந்த இடத்துல நேம் கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம், சரி. அந்த இடத்துல நம்ம சிம்பிளாக வந்து என்ன பண்ணலாம், ட்ராப் டவுன் லிஸ்ட் கொடுத்து உள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் அந்த ஸ்பேஸ் வந்துட்டு என்னென்னா நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேசஸ் வந்து இதுக்கு வந்துட்டு லிமிடெட் ஸ்பேஸ் தான் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா, அது ஆப்ஷன் டேக் இஸ் யூஸ் டு ஸ்பெசிஃபை லிஸ்ட் ஐட்டம்ஸ். அந்த லிஸ்ட் ஐட்டம் வந்துட்டு நம்ம கொடுக்குறதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகிற டேக் என்னென்னா ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ செலக்ட் டேக் அப்படின்னா அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு. ஆப்ஷன் டேக்னா வந்துட்டு உள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறது. இப்போ வந்து காலேஜஸ் அப்படின்னா நிறைய காலேஜஸ் இருக்கும். அந்த காலேஜஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட். அதுக்குள்ள இருக்கிற சப் டிவிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன் டேக். ஸோ செலக்ட் டேக்கு வந்து என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படின்னா நேமு, சைஸு, ஓகேவா, மல்டிபிள், ஓகேவா, நேமு, சைஸு, மல்டிபிள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நேமே. ப்ரொவைட் தி நேம் டு தி கண்ட்ரோல் விச் இஸ் சென்ட் டு தி சர்வரே. சைஸ் பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் தி ஸ்டைல் ஆஃப் ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ். பார்த்தீங்கன்னா சைஸ் ஒன்றுனா ஒரே ஒரு ட்ராப் டவுன், இந்த இடத்துல ஒன்று இருக்குது, அது கிளிக் பண்ணால் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் வருது இல்லையா. நம்ம மோர் தென் 1 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைஸ் 2 அப்படின்னா வந்துட்டு இங்கே ஒன்று இருக்குது, அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொன்று வரும், சரியா. இப்போ 1 மட்டும் இருந்தால் வந்துட்டு என்னென்னா சைஸ் 1 ட்ராப் டவுன் லிஸ்ட்டு, 2 இருந்தது அப்படின்னா வந்துட்டு 2 லிஸ்ட் பாக்ஸ். அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அலோஸ் யூஸ் டு செலக்ட் மல்டிபிள் வேல்யூஸ். அப்போ மல்டிபிள் அது 1 2 இருக்குது அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சைஸ் கொடுக்கலாம். மல்டிபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஆப்ஷன் டேக். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 அட்ரிபியூட்ஸ் இருக்குது. என்னென்னா செலக்டட் வேல்யூ. செலக்டட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இண்டிகேட் டிஃபால்ட் செலக்ஷன். ஸோ செலக்டட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக தான் இருக்கும். வேல்யூ பார்த்தீங்கன்னா வேல்யூ டு பி சப்மிட்டட் டு தி சர்வர். ஸோ என்ன வேல்யூ நம்ம சப்மிட் பண்ணுமோ வந்துட்டு அந்த சர்வரில் கொடுத்தோமோ அது வரும். ஓகேவா, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் நேமு, ஏரியா, சைஸ் ஈக்குவல் டு 1 ஆப்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வேல்யூ எல்லாமே ஆப்ஷன் டேக் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து தெரியும். ஓகேவா, அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொடுத்துருக்காங்களா, ஃபார்ம்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் நேம் வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க.
இங்கே சிட்டி டவுன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டி டவுனில் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை இருக்குது, மதுரை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வந்துட்டு ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ். ஓகேவா, நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணலாம், நீங்கள் நிறைய கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்துட்டு மல்டிபிள் ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். கிளியர் சப்மிட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான். இதான் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு செலக்ட் டேகோட அட்ரிபியூட்ஸ் என்னுடைய கான்செப்ட். ஓகேவா. ஸோ அப்படி நம்ம தமிழில் பார்த்தோம்னா செலக்ட் ஒட்டு பார்த்தோன்னா HTML ஆவணத்தை செலக்ட் ஒட்டினை பயன்படுத்தி கீழ்வரி பட்டியல் பெட்டியை உருவாக்கலாம். இது பல்வேறு தேர்வுகளின் பட்டியலை கீழ்வரி பட்டியலாக காண்பிக்க பயன்படுகிறது. அதிக எண்ணிக்கையிலான தேர்வுகளை குறிக்க இடத்தில் காண்பிக்க உதவிகரமாக இருக்கிறது. ஸோ நிறைய ஸ்பேஸ், அதாவது இடம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நான் ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் நீ வேணும்னா வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடம் கம்மியாக தான் இருக்குது இல்லையா, நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இடத்துல என்ன பண்ணால் வந்துட்டு இதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒட்டை பயன்படுத்தி ஆப்ஷன் ஒட்டை பயன்படுத்தி பட்டியலின் உறுப்புகளை குறிப்பிடலாம். செலக்ட் ஒட்டின் பண்புகள் பார்த்தோன்னா நேமு, சைஸு, மல்டிபிள். நேம் பார்த்தீங்கன்னா சேவையகத்திற்கு அனுப்பப்படும் உறுப்புக்கு பெயரை அளிக்கிறது. சைஸ் பார்த்தீங்கன்னா கீழ்வரி பெட்டியின் பாணியை தீர்மானிக்கிறது. சைஸ்னா கீழ்வரி பெட்டி 1, சைஸ்னா பட்டியல் பெட்டி. சரியா. மல்டிபிள்னா பயனர் பல மதிப்புகளை தேர்ந்தெடுக்க அனுமதிக்கும். ஆப்ஷன் ஒட்டின் பண்புகள் பார்த்தீங்கன்னா 2 செலக்டட் முன்னிலைப்பான தேர்ந்தெடுத்தலை சுட்டி காட்டுகிறது. வேல்யூ அதாவது செலக்டட்னா ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு திருப்பி என்ன பண்ண ஒன் டைம் தான் செலக்ட் பண்ண முடியும். திருப்பி நான் தமிழ்ங்கிற சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணேன்னா திருப்பி தமிழில் செலக்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுதான் அதான் பார்த்தோன்னா மறுபடியும் அதை வந்து டீசெலக்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா சேவையகத்திற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய மதிப்பு. ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு என்ன வந்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்து உங்களுக்கு அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியா ஒட்டு. ஸோ பார்த்தோன்னா நம்ம செலக்ட் ஒட்டு பார்த்தோன்னா இப்போ டெக்ஸ்ட் ஏரியா ஒட்டு இவ்வளோதான், இதோட முடிஞ்சது. சரியா. இது வந்து ஃபைனலான என்னது நம்ம இன்புட் டேக்கில் இருக்கிற டேகு. சரியா. சாரி, நாம் என்ன பண்ண ஃபார்ம் டேக்கில் வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்கிற டேக். சரியா. ஸோ டெக்ஸ்ட் ஏரியா இதில் பார்த்தோன்னா வந்துட்டு இது டெக்ஸ்ட் ஏரியா டேக் இஸ் யூஸ் டு ரிசீவ் மல்டி லைன் டெக்ஸ்ட் டேட்டா எஸ் இன்புட். ஸோ மல்டி லைன் டெக்ஸ்ட் அதாவது நிறையா கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 4 லைன் நம்ம இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம டெக்ஸ்ட் ஏரியா வேணும். ஒரு பாக்ஸில் முன்னாடி நம்ம சொன்னோம் ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம மெயிலாம் நீங்கள் சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் டெக்ஸ்ட் ஏரியா நடுவில் சென்டரில் வந்துட்டு நம்ம சப்ஜெக்ட் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த பாடி ஆஃப் தி அந்த லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்ன சொல்கிறாங்க இங்கே டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் ஏரியா டேக்னு வந்து யூஸ் பண்ணுறோம். தி மெயின் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் ஏரியா என்னன்னா நேம், ரோஸ், காலம்ஸ். ஸோ நேம் வந்து யூஸ் டு டிஃபைன் நேம் டு தி கண்ட்ரோல். ரோஸ் ஸ்பெசிஃபைஸ் தி நம்பர் ஆஃப் ரோஸ் இன் தி டெக்ஸ்ட் ஏரியா கண்ட்ரோல். கால்ஸ் ஸ்பெசிஃபைஸ் தி நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் தி டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ எத்தனை ரோ வேணும், எத்தனை காலம் வேணும், ஸோ என்ன நேம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு என்னன்னா அவங்க நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகிறதா இந்த அட்ரிபியூட்ஸ். ஸோ இப்போ ப்ரோக்ராம் எடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சில பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியா ரோ ஈக்குவல் டு 5, காலம் ஈக்குவல் டு 50, நேம் வந்து கமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, பேராகிராஃப் வந்து கமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரியா. சில பார்த்தோன்னா உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும் கொடுத்துருக்காங்களா, ஃபார்ம்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் நேம், இமெயில். ஸோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹெட்டிங். ஸோ அந்த டெக்ஸ்ட் ஏரியாவுக்கான நமக்கு ஹெட்டிங். சரி, அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு இது. ஸோ பார்த்தீங்க ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்களா. ஸோ இது ஏரோ மார்க்னா நீங்கள் மேலே இருக்கிறது கொடுத்தீங்கன்னா மேலே போகும். ஸோ கீழே இருக்கிறது கொடுத்தீங்கன்னா கீழே பாட்டம் சைடு வந்துட்டு மூவ் ஆகி வரும், ஸ்க்ரோல் ஆகி வரும். சரிங்களா. நம்ம ஸ்க்ரோல் பார் இருக்கு இல்லையா, அதுக்கு மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஏரியா அந்த டேக் வந்துட்டு யூஸ் பண்ணி எப்படி டெக்ஸ்ட் ஏரியா கிரியேட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா ஃபார்ம் கண்ட்ரோல்ஸையும் கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ டாப் டு பாட்டம் என்னென்ன ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் பார்த்தோமோ எல்லாமே. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செக் பாக்ஸு, ரேடியோ பட்டன்ஸு, அப்புறம் ட்ராப் டவுன் லிஸ்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தது என்னென்னா வந்துட்டு செலக்ட் பண்ணது செலக்ட் டேக் பார்த்தோமா, அது பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம்னா வந்துட்டு இது பார்த்தோம் இல்லையா, இதை டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஏரியா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்டையர் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே உனக்கு தெரியும். ஸோ டெக்ஸ்ட் இது கொடுத்துருக்காங்க, ரேடியோ பட்டன்ஸ், இங்கே செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆப்ஷன் டேக் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டேக்னா ஒன்றும் கிடையாது, ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணது எல்லாமே மறுபடியும் செலக்ட் பண்ண முடியாது, ஒன்ஸ் ஒரு டைம் தான் செலக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியா. ஓகேவா. அதுக்கப்புறம் பட்டன்ஸு, ரீசெட்டு, சப்மிட் பட்டன், இது எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் அழகாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா என்ட்ரி ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தா இது 2 டெக்ஸ்ட் பாக்ஸு, இது பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு ரேடியோ பட்டன்ஸு, இது செக் பாக்ஸு, இது ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸு, இது டெக்ஸ்ட் ஏரியா, இது 2 பட்டன்ஸு. ஓகேவா. கிளியராக புரிஞ்சிச்சா. ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ரௌசர் வந்துட்டு கூகுளில் போனாலும் சரி, ஒரு மெயில் நம்ம செக் பண்ணாலும் சரி, எந்த இதுவாக இருந்தாலும் சரி, எப்படி வந்துட்டு நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம எப்படி வந்துட்டு ஓப்பன் ஆகி நம்ம டைப் பண்ணுறோங்கிறது இதுதான். சரியா. நம்ம ஒரு ஜாபுக்கு அப்ளிகேஷன் போடுறோம், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறோம், ஒரு ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறோம், எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நமக்கு எப்படி வந்துட்டு நமக்கு ஆன்லைனில் வருது, நம்ம எப்படி ஃபில் பண்ணும்போது அதை ஃபில் பண்ண கண்டென்ட் எல்லாம் வந்துட்டு அங்கே போய்ட்டு சர்வருக்கு போய்ட்டு நமக்கு ஹால் டிக்கெட் வருது, எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் வருது, இந்த மாதிரி எல்லாம் எப்படி வருதுன்னா ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபார்ம் இந்த மாதிரி ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபார்மை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்ம் டேக்குக்கான அட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளியராக தெளிவாக பார்த்துறோம். சரியா. சிதா பார்த்தோன்னா என்னென்ன டேக் யூஸ் பண்ணி ஃபார்ம் கிரியேட் பண்ணுறாங்கன்னா ஃபார்ம் டேக் தான் இம்பார்ட்டன்ட்டு. அந்த ஃபார்ம் டேக்கில் என்னென்ன அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் டேகு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு செலக்ட் டேகு, டெக்ஸ்ட் ஏரியா,
அதுக்குள்ளே ஆப்ஷன் டேக் ஓகேவா. ஸோ இந்த டேக்ஸில் இம்பார்ட்டண்ட்டான டேக்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு என்ன பண்ணுறாங்க அந்த ஃபார்மை வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகினார் கம்ப்ளீட்டாக வந்துட்டு நமக்கு கிரியேட் பண்ணி நமக்கு என்ன பண்ணுறாங்க நம்மக்கிட்ட டீட்டெயில்ஸை வாங்கிட்டு அங்கே சர்வரில் போய்ட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு எங்கே நமக்கு ரிப்ளை வருது. ஓகேவா, அவ்வளோ நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவாப்பா, இவ்வளோ தான் இந்த ஒரு கான்செப்ட் தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். இவ்வளோ தான் இதோட முடிஞ்சது. இந்த லெசன் உங்களுக்கு முடிஞ்சது. இந்த லெசனோட பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம தமிழில் நம்ம சொல்லிடுவோம் இல்லையா. நம்ம தமிழில் வந்துட்டு இது சொல்லலை பார்த்தீங்களா. என்னென்னா நம்ம டெக்ஸ்ட் ஏரியா ஒட்டு வந்து தமிழில் சொல்லிடணும். டெக்ஸ்ட் ஏரியா ஒட்டு உள்ளீடாக பல வரிகளை உடைய ஒரே உள்ளீடாக பெற உதவுகிறது. இது ஒரு உள்ளடக்க ஒட்டு ஆகும். டெக்ஸ்ட் ஏரியா ஒட்டின் மிக முக்கியமான பண்புகளான நேமு, ரோஸ், காலம்ஸு. உறுப்புக்கு பெயரை வரையறுக்க பயன்படுகிறது. ரோஸ் பார்த்தீங்கன்னா உறுப்பில் வரிசைகளின் எண்ணிக்கையை குறிப்பிடுகிறது. கால்ஸ் டெக்ஸ்ட் ஏரியா உறுப்பில் நெடுவரிசைகளின் எண்ணிக்கையை குறிப்பிடுகிறது. ஒரு வரியில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை தான் வந்துட்டு காலம்ஸ் அது சொல்லுவோம். சரிங்களா, அதில் எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்துறோம். ஃபுல்லாக 2 எக்ஸாம்பிள் கொடுத்து நமக்கு ரிசல்ட் அவுட்புட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா லெசனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நினைவில் கொள்க பாயிண்ட்ஸ் ரெமம்பர்னு கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு. இது கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் வந்துட்டு ஒரு கிளான்ஸ் அப்படியே படித்தா போதும். சரி, மெமரி பண்ணுற அவசியம் கிடையாது. இது அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே லைன் பை லைன் நீங்கள் படித்தா போதும். அதுக்கு கீழே ஒர்க் ஷாப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் ஷாப்லாம் வந்துட்டு என்ன பண்ணால் ரைட் அண்ட் HTML கோட், இன்சர்ட் இமேஜ், மியூசிக் அண்ட் வீடியோ எலமெண்ட்ஸ். அது என்னன்னா ஒரு நீங்களாக வந்துட்டு ஒன்றா கோட் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் எனக்கு கிரியேட் பண்ணணும்னா நான் ஃபார்மில் வந்துட்டு என்னென்ன டேக் வந்துட்டு யூஸ் பண்ணோம் அந்த ஃபார்முக்கான ஃபார்ம் டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபார்மை கிரியேட் பண்ணுறதுக்கான HTML கோடிங் எழுதணும். ஸோ தீஸ் ஆர் தி ஒர்க்ஸ் ஆஃப் ஃபார் யூ. ஓகேவா, எவ்வளோ தான். சரி, அந்த லெசன் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சாப்டர் 12 கம்ப்ளீட்டட். ஓகேவா, தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கிளாஸை லிசன் மட்டும் ஏதாவது புரியலாம் திருப்பி ப்ளே பண்ணி கேளுங்க. வீடியோ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். அப்பவும் முடியலாம் எங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. சிஸ்டமில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்துட்டு டிலே பண்ணாமல் நோட்ஸை வந்துட்டு அன்னன்னைக்கு சென்ட் பண்ணிடுங்க. கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்குவாங்க. நோட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பக்கூடாது. எப்போவுமே நோட்ஸ் தான் சென்ட் பண்ணணும். ஓகேவா, நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம 13th சாப்டர் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.